ஃபிசிக்ஸ், இயற்பியல் நம்மளை பல பேருக்கு புரியாத பிடிக்காத சப்ஜெக்ட். வாழ்வியல் எடுத்துக்காட்டோட நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க தவறந்தாலோ என்னவோ நம்மளை பல பேருக்கு ஃபிசிக்ஸ்னாலே ஒரு வெறுப்பு. ஆனால் சமீபத்தில் ராக்கெட் இயக்கத்தில் இருக்கிற இயற்பியல் பற்றி படித்தப்போ சுவாரஸ்யமாக இருந்தது. நியூட்டனோட விதிகளை நம்ம பள்ளிக்காலத்தில் படிச்சிருப்போம். நியூட்டனோட 3 விதிகள் ராக்கெட் இயக்கத்தில் ஒரு சேர அமைஞ்சதை பற்றின பதிவு தான் அது. படித்ததும் பிடிச்சது உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வீடியோட முடிவில் அந்த 3 விதிகள் நம்மளோட பசங்களோட எப்படி ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறேன். நியூட்டனோட முதல் விதி என்னென்னா, ஒரு பொருள் மேலே வெளிப்புறத்தில் இருந்து ஒரு ஃபோர்ஸ், அதாவது விசை செயல்படாத வரைக்கும் அது ஓய்வு நிலையிலையோ அல்லது ஒரே சீரான இயக்க நிலையிலோ தான் இருக்கும். ராக்கெட் புறப்படுறதுக்கு முன்னாடி ஓய்வு நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அதுதான் நியூட்டனோட முதல் விதி. நியூட்டனோட 2வது விதி என்னென்னா, ஒரு பொருள் மேலே செலுத்தப்படுற விசை சமமான உந்து சக்தியை தரும். ராக்கெட் மேலே போடுறதுக்கான உந்து சக்தியை தர்றது இன்ஜின். அடுத்தது நியூட்டனோட 3வது விதி, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. இன்ஜின்லேருந்து வெளிப்படுற வாயு ராக்கெட்டை மேலே தள்ளுது. இதுதான் நியூட்டனோட 3வது விதியோட பொருந்தி போகிற விஷயம். நம்ம பசங்களுக்கும் இந்த 3 விதிகளுக்கும் கூட பொருத்தம் இருக்குங்க. நம்ம போய் படின்னு சொல்கிற வரைக்கும் ரெஸ்ட்லேயோ டிவி முன்னாடியோ ஃபோன்லேயோ உட்காந்துட்டு இருப்பாங்க. இது நியூட்டனோட முதல் விதி. படின்னு சத்தம் போட்டோ இல்லை 2 அடி போட்டோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணாதான் அதுக்கு சமமான உந்தி சக்தி கிடச்சி படிக்கிறாங்க. இது நியூட்டனோட 2வது விதி. கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து அனுப்பி மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு வந்து நீ ஒழுங்காக சொல்லி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு சொல்கிற நியூட்டனோட 3வது விதி.